Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா YouTubeல கஸ்டம் URL பாத்தீனா வந்து எப்படி வந்து உங்க சேனலை நீங்க வந்து செட் பண்றது and உங்களுக்கு பிடிக்கலனா வந்து சேஞ்சுமே பாத்தீனா வந்து பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டுமே வந்து எப்படி பண்றது and அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பாத்தீனா வந்து கீழ கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீனா வந்து எப்படி வந்து செட் பண்றது அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து கஸ்டம் URL அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 பாயிண்ட் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹேவ் 100 or more சப்ஸ்கிரைபர், அதாவது அட்லீஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சேனல் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பி அட்லீஸ்ட் 30 days ஓல்டு, அதாவது நம்ம சேனலில் கிரியேட் பண்ணி 30 daysக்கு வந்து ஓல்டாக இருந்தால் தான் அது வந்து வரும் அப்படின்ற மாதிரி செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேவ் அன் அப்லோடட் ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைப்பாங்க, இந்த லோகோன்னு கூட சொல்லுவாங்களோ ஒரு சில பேர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து யூடியூப் சேனலோட வச்சு தான் அது வந்து வச்சா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஹேவ் அப்லோட் பேனர், பின்னாடி ஒரு பெருசாக ஒரு பேனர் மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ரெண்டுமே இந்த 4மே பார்த்தீங்கன்னா வந்து இருந்தால் தான் உங்கள் சேனலுக்கு கஸ்டம் URL பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ அதை எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குரோம் வழியாக ஒய்டி ஸ்டுடியோவில் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைசேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது நம்மளோட மானிட்டைசேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா செட் ஏ கஸ்டம் URL ஃபார் யுவர் சேனல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. நம்ம இப்போ தானே ரீசெண்டாக 100 சப்ஸ்கிரைப் வந்து அடித்தோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே தெரியும். ஸோ நம்ம இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து போயிடலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்து நம்ம சேனலுக்கு நானும் செட் பண்ண போகிறேன். அண்ட் ஓகே, வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மேக் பண்ணுறேன். செட் ஏ கஸ்டம் URL ஃபார் யுவர் சேனல் வந்து கிளிக் பண்ணுறேன் அந்த ப்ளூ ஐக்கானை. ஸோ இப்போ அவங்க வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா நம்ம சேனல் நேமே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டெக் வித் ஜனா அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டதும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன். அப்படி இல்லை ப்ரோ, நான் வந்து என் சேனல் நேமை விட்டுட்டு நான் வந்து வேறு ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே போதும். நம்ம இதை அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல எல்லாமே பண்ணி முடிச்சோடனே ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பப்ளிஷ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நேம் வைக்க போகிறீங்களா, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண சொன்னோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்துடும். ஸோ கோ டு யுவர் சேனல் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வந்தாச்சு. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, அபவுட்டில் போய் பார்த்தாலே இப்போ வந்து தெரிஞ்சிடும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா மோர் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா நம்மளது டெக் வித் ஜனா அப்படின்ற கஸ்டம் URL பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு கஸ்டம் URL செட் பண்ணுறது. ஓகே, ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சோன்னே ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ நான் தெரியாமல் வந்து ஆட் பண்ணிட்டேன், திருப்பி என்னால் வந்து டெலிட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதில் டெலிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலிட் பண்ணுறாலே போதும், திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து யூடியூப் கிரியேட்டராக இருந்தாங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.